தூண்டில் போட்டு மீன் பிடிக்க போயிட்டுருக்கோம். தக்காளி திரும்புது. பெரிய மீன் தான். அந்த மீன் தான் மலையா முண்டிக்கு இருந்தது. வேற லெவல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தூண்டில் போட்டு மீன் பிடிக்க போயிட்டுருக்கோம். அதுக்கு முதல்ல தேவையான புழு வேணும் தூண்டி போடுறதுக்கு. அதுக்காக பார்த்திங்கன்னா புழுவை தேடி போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க, ஆளுக்கு ஒரு தூண்டி கம்பு. இந்த முன்னாடி வைக்க போய் இருக்கேன். தக்காளி திரும்புது. தக்காளி தான் முதல் ஆளாக போயிட்டுருக்காப்புல. வாங்க ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம புழுவை தோண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா தூண்டி போட்டு மீன் பிடிக்கலாம். இங்கே பாருங்க, செடிக்கில் போய் வைக்கலாம். சூப்பராக இருக்கே செடி. அதான் எப்படி இருக்கியே. ரெண்டு சைடு மரம் வெட்டிட்டு இப்போ தான் தொழுத்துருக்கு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மேகமூட்டத்தோட சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. காலையிலே வாயா வேமா நங்கு நடந்து வாங்க. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா மீனுக்காண்டி புழு தோண்டிக்கிருக்கோம். இங்கே பாருங்க, புழு தோண்டி ஒரு டப்பாவில் இருக்கோம். கொண்டு போனேன் அந்த வாரத்தில் அவர் புழு டப்பாவில் வருது. இனிமேல் புழுவை தோண்டி இந்த கம்மாயிலே போட்டு பார்க்க போகிறோம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையல் பார்க்க போகிறோம். மீன் இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ கடிச்சிச்சுன்னா இங்கே கண்டினியூ பண்ணுவேன். அப்போ இல்லைன்னா இதியா அடுத்த கம்மாய் குச்சியை வச்சு ஆளை செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். போயிட்டு கடிச்சுன்னா சொல்லு, இந்த அந்தாரேன் சரியா. அந்த போதுரா குச்சி போதுரா. சரி, நல்ல செருப்பு இந்த மாதிரி தான் இருக்கு. நான் முடிச்சு வைக்கிறேன் வந்துச்சுண்ணா. இழுவேண்ணே, இழுத்து பாரு வேணே, அடிச்சு போட்டு பாரு. அடி நல்லா 4 வாங்க. அவ்வளோதான். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரமாக உட்காந்துருக்கேன். ஒரு மீன் கூட மாட்டலை. நாங்கள் சுற்றி உட்காந்து பார்த்துக்கிருக்கேன் மீன் வருதால. ஆமாம், ஸ்பை கேமரா வச்சுருக்காரு. சரி வா போவோம், அடுத்த கமாய்க்கு போவோம். வா கிளம்பு வா. ஒரு தெப்பம் கூட உள்ளே போயிட்டு வரலங்க. ஆட்டலாடா, அவன் ஆட்டுறான்டா, அலையில் ஆடுது. சரி வாங்கண்ணே போவோம் அந்த கமாய்க்கு. வாங்க போவோம். பெர்ஃபார்மன்ஸ் எப்படியா கொடுத்துருக்கீங்க. வா போவோம். நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த கம்மாயில் மீன் கிடைக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா 2வது ஒரு கம்மாய்க்கு மீன் தூண்டி போட்டு பார்த்துக்கிருக்கோம். கடிச்சா அவங்களுக்கு காமிக்கிறேன். தக்காளி தான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். என்ன வாங்குறேன், குச்சி எடுத்துக்கிறியா? இதான் பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கின தூண்டில். இதை நீ அந்த கரையில் உட்காந்து போடுவானே, அந்த ஒரு கரை இருக்குல்ல, அதில் போடு. நான் பார்த்து வரேன். பார்த்துட்டு வா. மழை வரும் எனக்கு தெரிஞ்சு. போடு போடுறா, நான் பார்த்துக்கிறேன். நீ போடுற. தெம்ப முன்னு சொல்லுங்க. விராமீனா வந்து போட்டோன்னே இங்கே வாங்க மக்களே. இங்கே வாருங்க, நல்ல மீனாக கிடச்சிருக்கு. எப்படி போட்டோன்னே கிடச்சிச்சு. எடுத்துக்கா, கூட எடுத்துக்காங்க. பெரிய மீன் தான்டா. அந்த மீன் தாண்டா மலையா முண்டிக்கு இருந்தது. கலட்டு ஒரு அந்த பைக்கில் நான் வச்சுக்கிறேன். ஐயா இன்னைக்கு வெற்றிகரமாக முதலாவது மீன் விராமீன் பிடிச்சிட்டான். 5 பேரும் வரிசையாக கலந்துருக்காங்க. மக்களே, பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிட்டான். அந்த இடம் பார்த்திங்கன்னா கிடைக்கல. ஒன்று மாட்டுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா திரும்ப ஒன்று இடத்துக்கு வந்திருக்கான். இங்கேயாச்சும் கிடைக்க ஒழுங்கா. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு அம்மா. கிடைக்குதாவே. அதான் மீன் இப்போ தான் தண்ணி ஃபுல்லாக ஏறி இருக்கு. அதனால தான் நம்மளே பார்த்திங்கன்னா மீன் ஒழுங்காக கிடைக்கல. கமாரில் பார்த்திங்கன்னா நான் நிறையா பேர்
தூண்டில் போட்டு மீன் பிடிச்சி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் கொஞ்சம் லேட்டாக போடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம எங்கள் அம்மா அதிகம் வந்தோன்னே சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வந்துட்டு நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் தூண்டிக்கு வந்தோமா, ஒரே ஒரு மீன் தான் மாட்டுச்சு. அதையும் நாங்கள் விட போகிறதில்ல, சுட்டு சாப்பிட போகிறோம். புதுமலை தண்ணி மீன் இன்னும் ஏறல. அப்புறம் அந்த மீன் பேர் ஐயரா வந்துச்சு. அடுத்தடுத்த கம்மையில வந்து தப்பி தப்பி வரும். மழை வெயில அந்த வாரி வந்துக்கிட்டே இருக்கும். அதில் என்ன அவனே சுத்தம் பண்ணிட்டே அவனே. ஒருத்தர் கம்மாவில் சொல்லியிருந்தாங்க மீன் தூண்டில் போட்டு மீன் முடிச்சு சுட்டு தின்னுங்க. அதை அன்றைக்கி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறான். நாங்கள் ஆத்தி சிக்கன் மசாலா, இது மீன் ஃபிஷ் மசாலா தீப்பட்டு எங்கே எடுத்துக்காங்க சுடுவான். நல்லா இருக்கு. பத்தாக்கியாடா யாரு கொட்டு இந்த அதை அப்படி நானே கொட்டுறேன். மீடியா அது ஆன்ல தான்டா இருக்குது. இங்கே வேலை கிட்ட ஜூமிங்களா காமிடா. இல்லை இல்லை நான் வயிற்றுல நல்லா இருக்குடா. என்னோட்டு நிறையா போடுங்க பவுடரில். அப்புறம் உரைக்கும்டா. போதுமா ஒரு மீனுக்கு வராது. சரி அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறையா மீன் பிடிச்சி நல்லா குழம்பு வச்சு வேறு லெவலில் பண்ணுவான். இன்னொரு போகிறோம். உரப்பு இவ்வளோதெல்லாம் போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன பவுடரா? பவுடரு மீனுக்கு பவுடர் அடிக்கிறேன். போடுடா கையில் வச்சுட்டு பிடிச்சது. இப்போ கிட்டிப்படி எப்படி என் பேர் எடுக்கிட்டு நல்லா பிடிச்ச வைக்கலாம். குச்சி எடுத்துக்கோடா அமர்ந்து இந்த வார மட்டை எதுக்கி போடுறா? இந்த மட்டைலாம் 5 நிமிஷம் ஆமாடா. வெயில எரியும்டா சூப்பரா. அது போதும்டா வீடா. அந்த ஒரு மீன் சுடுறதுக்கு ஒரு விரைய எடுப்பேன் 5 வேலை. அப்படி எல்லாம் தீபாவளியில கெண்டை அந்த மாடிச்சு ஒரு கெண்டை, சரியான கெண்டை. இதுக்கு மேலே செம்மனா கீழே வந்துருங்க. எடுத்துரு கட் பண்ணு. நண்பர்களே பார்த்தீங்கன்னா மீனை சுட்டாச்சு. இங்கே பாருங்க தின்னு பாஸ்ட்டு எப்படி சொல்லுவார். சொல்லு தின்றா நீ. இது நல்லா இல்லை. நல்லா நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் உப்பு பத்தல, கொஞ்சம் லைட்டாக உரைக்கிது. வேறு லெவல். அடுத்து வேறு என்ன வீடியோ பண்ணணுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே பாய் சொல்லுங்கள் எல்லாரும். பாய்.